இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கு, நல்ல விலை இருக்கு. ஸோ இப்பயோ அல்லது இன்னும் கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறமா தங்கத்தை நீங்க விற்கணும். ஏன்னா தங்கம் கண்டிப்பா விலை இறங்கும். தங்கம் இறங்கும் அப்படின்னு சொன்னதானே சொல்லும் போது ஒத்துக்க மாட்டாங்க. அது இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஆமா அப்படின்பாங்க. தங்கம் டெஃபினட்டா விலை இறங்கும். நீங்க சொல்றீங்க இல்லையா தங்கம் வந்து ஆத்திர அவசரத்துக்கு உதவும் அப்படின்னா, எத்தனை பேர் வந்து ஆத்திர அவசரம்னா முதல்ல தங்கத்தை வந்து விற்கிறதோ அல்லது அடகு வைக்கிறதோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நினைச்ச போது விற்க முடியாது. இந்த கடனுக்கு நம்ம டெனிகாஸ்ட் பணம் கட்டி ஆகணும். அப்படி மூவ் ஆகும் அப்படின்னதுன்னா பேங்க் ஏன் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க? 17 வருஷம் கழிச்சு குழந்தை வந்து ஹையர் எஜுகேஷன் போகுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் சூஸ் பண்ணணும். 30-40 lakhs வச்சிருக்காங்க. அப்போ அந்த மணியை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது. ரிட்டையர்ட் பர்சன் அவர்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்திருக்கு, மாதத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய். அப்போ அந்த 25 லட்சத்தை வச்சுட்டு இந்த ரிமைனிங் 75 lakhs இருக்கு இல்லையா, அதில் வந்து ஹைபிரிட் ஃபண்டு மாதிரி ஒரு 25 இது வந்து ஒரு மாடரேட் ஃபண்டு, இன்னொரு 25% வந்து அக்ரெசிவ் ஃபண்டாகவே போடலாம். அவர் வந்து ரிஸ்கே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேங்க்ல போட்டார்னா அவருக்கு வந்து 7% தான் கிடைக்குது. இந்த மாதிரி 4 பக்கெட் பண்ணும்போது இது வந்து 7% கிடைக்குது, ஒன்று 10 கிடைக்குது, ஒன்று 12 கிடைக்குது, ஒன்று 15 கிடைக்கும் போது ஓவரால் ரிட்டர்ன் வந்து ரஃப்லி அபவுட். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். நம்ம எல்லாமே பேசிட்டு வரோம், முக்கியமாக அந்த ரெகுலர் டைரக்ட் பேசிட்டு வரோம், மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஓகே, பட் மியூச்சுவல் ஃபண்டை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வினா எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கனால எதை சூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு வழி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? கண்டிப்பாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறைய வெஹிக்கிள் தேவைப்படுது. இட் கேன் பி ஏ சைக்கிள், அப்புறம் 2 வீலர் இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டோ நம்ம வெளில எடுத்துகிட்டு போகலாம், கார் இருக்குது, பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறமா ஃப்ளைட் இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த நார்மலாக இதுதான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது நல்லதா அல்லது பைக் நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னதுன்னா இப்போ எல்லா வெஹிக்கிளுமே இம்பார்ட்டன்ட், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் யூ வாண்ட் டு கோ. ஓகே, அண்ட் வந்து அட் வாட் டைம் யூ வாண்ட் டு ரீச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து நீங்கள் வந்து கொச்சினுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ சென்னையிலேருந்து கொச்சினுக்கு போகணும் அப்படின்னா ரஃப்லி அபவுட் 10 hours வந்து ட்ராவல். ஓகே, ஸோ இப்போ 10 hours ட்ராவல். இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்க, 10 hours தானே, நான் வந்து ஒரு 8 மணிக்கு நான் ஃப்ளைட் ட்ரெயினில் ஏறி படுத்தேன்னா காலையில் 6 மணிக்கு போயிடுது. அப்படிங்கும்போது ஓகே, எனக்கு ஒன்றும் இது கிடையாது, நான் அங்கே போகிறேன், நான் வந்து எனக்கு ட்ரெயினில் தூங்குறதும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் மட்டும் தூங்கி அங்கே போயிடுறேன். ஸோ தட் வந்து என்னுடைய எந்த இதுவும் டைமும் வேஸ்ட் ஆகலை. அதே சமயத்தில் வந்து இட் இஸ் ஆல்சோ ஓரளவுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னத்துக்காக நான் வந்து ஒரு நைட்டு வந்து ஆல் செட் அண்ட் டன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் தூக்கம் வந்து நத்திங் லைக் நம்ம காலை நல்லா நீட்டிட்டு வீட்டில் படுக்கிற அளவுக்கு எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட மணி இருக்குது, நான் என்னத்துக்காக 8 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், நான் வந்து ஜஸ்ட்டு 1 hour தான் ட்ராவல், மேபி 1 hour ஈவன் 4 hours எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் வந்து ஐ ப்ரிஃபர் ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது, ஆனால் அவங்களுடைய தேவை என்னையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு வந்து 1 வயசு ஆகுது. அவங்க வந்து அவங்களுடைய குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னும் ஒரு 17 வருஷம் கழிச்சு குழந்தை வந்து ஹையர் எஜுகேஷன் போகுது. அப்போ 17 வருஷம் அவங்க டைம் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க சூஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் அவ்வளோ வருஷம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது எனி அதர் கோல்டோ இதுவோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்காது. இது வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். அதே சமயத்தில் வந்து மொத்தத்தை வந்து அவங்க பையனுக்கு பொண்ணுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு மணி இருக்குது, ஒரு 30-40 lakhs வச்சுருக்காங்க. அது வந்து எனி டைம் இட் கேன் ஹேப்பன், ஒரு 6 monthsலேயே 1 year ஆகும் அப்படின்னா அப்போ அந்த மணியை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடாது. அந்த மணியை வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே பணத்தை வச்சுக்கலாம். ஏன்னா 6 monthsக்குள்ளே தேவைப்பட்டதுன்னா அப்போ வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனே இருக்க போகிறது கிடையாது ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ அந்த மணியை வந்து எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து அடுத்தது. தேர்டு வந்து பார்த்தோன்னா இப்போ தங்கம், ஒருத்தருக்கு வந்து பொன் குழந்தை பிறந்திருக்கு, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வாங்கியும் கோல்டு வாங்கலாம், ஆனால் நாங்கள் கோல்டு வாங்கும்போது அது கோல்டு ஆர்னமெண்ட்டாக வாங்கிட்டேன்னா அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன், அதனால ஐ ப்ரிஃபர் கோல்டு, எனக்கும் பொன் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த ஒரு போர்ஷன் அதை வந்து அவங்க கோல்டாக சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப இருந்ததுன்னா
அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர்ட் பர்சன், அவர்கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் என்கிட்ட 1 கோடி ரூபாய் வந்திருக்கு, எனக்கு வந்து வேறு பென்ஷன்லாம் கிடையாது, எனக்கு மந்த் அண்ட் மந்த் எனக்கு பைசா வேணும், அதே சமயத்தில் எல்லா மணியும் நான் போட மாட்டேன், எனக்கு வந்து மார்க்கெட் மேலே ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னதுன்னா, அவர் என்ன பண்ணலான்னா ப்ராபப்ளி அவருக்கு வந்து லெட்டஸ் அஸ்யூம் அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000 ரூபா தேவைப்படுதுன்னா வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய். அவர் ஒரு 5 வருஷத்துக்கான மணி ஒரு 25 லட்சம் ரூபாயை அவர் பேங்க்கில் வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து அவருக்கு வேணுங்கும் போது எடுத்துக்க போகிறாரு. அது வந்து தட் வில் கிவ் கம்ஃபர்ட் டு த பர்சன். அப்போ அந்த 25 லட்சத்தை வச்சுட்டு த ரிமைனிங் 75 லேக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 25 லேக்ஸ் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு மாதிரி, ஒரு 25 இது வந்து ஒரு மாடரேட் ஃபண்டு, இன்னொரு 25% வந்து அக்ரெசிவ் ஃபண்டாகவே போகலாம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 4 பக்கெட்டாக பிரிச்சுட்டாரு. இப்போ இந்த மொதல் பக்கெட் காலியானவுடனே அடுத்த பக்கெட்லேருந்து இங்கேருந்து மணி அங்கே மூவ் ஆகும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, அவர் வந்து ரிஸ்கே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேங்க்கில் போட்டார்னா அவருக்கு வந்து 7% தான் கிடைக்குது. இந்த மாதிரி 4 பக்கெட் பண்ணும்போது இது வந்து 7% கிடைக்குது, ஒன்று 10 கிடைக்குது, ஒன்று 12 கிடைக்குது, ஒன்று 15 கிடைக்கும்போது ஓவரால் ரிட்டர்ன் வந்து ரஃப்லி அபவுட் 12%. அப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் நம்மளுடைய தேவைக்கு என்னன்னு பார்த்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது. இப்போ சைக்கிளும் மட்டம் கிடையாது, ஃப்ளைட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ இதே இது நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுன்னா சைக்கிள் தான் பெட்டர். சம்டைம்ஸ் வந்து வாக்கிங் இஸ் ஆல்சோ, அதுவுமே ஒரு வெஹிக்கிள் தான், நம்மளே ஓன் வெஹிக்கிள். அப்போ அதனால எந்த தேவைக்கு எதை யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தா நம்ம யூஸ் பண்ணணும். சார் நீங்கள் எப்பயுமே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு நீங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வரீங்க. பட் ஆனால் பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாரும் ப்ராப்பராக பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கி வைக்கிறது. எதுக்கு? ஒரு கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு உதவுன்னு சொல்லிட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் வந்து அதை முற்றிலும் வந்துட்டு கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே இல்லைன்னு சொல்கிறீங்க? இப்போ எனக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற பர்சன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து, அதாவது நான் மட்டும்தான் ப்ராக்டிக்கல் பேக்வேர்ன்னு சொல்ல, ஜென்ரலி பீப்புள் ஆர் எமோஷ்னல். ப்ராக்டிக்கலாக இருக்க போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ தங்கத்தை வாங்கினீங்கன்னா தங்கமும் ஏறுது இறங்குது அப்படின்றதுனா, இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கு, நல்ல விலை இருக்குது. ஸோ இப்போயோ அல்லது இன்னும் கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறமா தங்கத்தை நீங்கள் விற்கணும். ஏன்னா தங்கம் கண்டிப்பாக விலை இறங்கும். தங்கம் அப்படியே மேலே ஏறிட்டே இருக்காது, டெஃபினட்டாக தங்கம் வில் கம் டவுன். ஆனால் தங்கம் இறங்கும் அப்படின்னு சொன்னதுன்னா யாருனாலையும் இதை சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அது இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஆமாம் அப்படின்பாங்க. தங்கம் டெஃபினட்டாக விலை இறங்கும், இங்கேருந்து அப்படியே மேலேயே போயிட்டே இருக்காது, இறங்கணும். அப்போ என்னென்னா, இன்றைக்கி அதை வாங்கிட்டு இன்றைக்கி அதை விற்றுட்டு கீழே இறங்கும்போது அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். இப்போ தங்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாங்கிட்டு அதை அப்படியே தான் ஹோல்டு பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாக்கரில் வைக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ், ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் தங்க நகையை வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த தங்கத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக போலி நகையை வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் சேஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அது ரியலாக சேஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்திலும் இருக்கிறது இல்லை. நான் அதனால வந்து இந்த நியூஸை வந்து அப்படியே பெருசு பண்ணி பயப்படணும்னு நான் சொல்லலை. பட் என்னென்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா எல்லாமே சேஃப் அப்படின்னதுன்னா, இங்கே வந்து ஒரு பேங்க்கில் ஒரு பர்சன் நினச்சாங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தங்கத்தை வந்து நகையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் அந்த நகையை போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தங்கம் வந்து ஆத்திர அவசரத்துக்கு உதவும் அப்படின்னதுன்னா, எத்தனை பேர் வந்து ஆத்திர அவசரம்னா முதல்ல தங்கத்தை வந்து அதை வந்து விற்கிறதோ அல்லது அடகு வைக்கிறதோ அது வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, தங்கங்கிறது அவங்களுடைய ஒரு விதமான சொத்து. ஓகேயா, அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதுன்னா எதையோ இழந்த மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் ஸோ மச் அட்டாச் டு த கோல்டு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எவ்வளவு நகை கம்ஃபர்டபுளாக போட்டுக்க முடியுமோ அந்த நகை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். ஸோ வாட் ஐ எம் எகெயின்ஸ்ட் அப்படின்னதுன்னா, நகையை கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சு அந்த லாக்கருக்கு வந்து பைசாவை கொடுத்துட்டு அது மாதிரி பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அது ஒன்றா இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் வந்து எப்போ மேரேஜோ அல்லது எப்போ ஃபங்க்ஷன் வருதோ அன்றைக்கி வந்து இதை விற்றுட்டு அதை கன்வெர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து என்னுடைய இது. அண்ட் எகெயின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஓகே முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ 7,000 ஆயிடுச்சு, 7,200 ஆயிடுச்சு, நாளைக்கு 7,500 வரும் அப்படின்றதுனா 7,500 வரும். பட் எதாக இருந்தாலும் அந்த க்ரோத்துங்கிறது வந்து ஒரு இதுதான் 6,000லேருந்து 7,500 வரையும் வந்துருச்சு.
கரெக்டுங்களா? 7,500 வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 25% வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ இன்னும் க்ரோ ஆகுமானா இனிமேல் ஆகாது. ஸோ 7,500ங்கிறது ஒரு ஸ்டாக்னட், அதுக்கப்புறமா கீழே இறங்கிட்டு மேபி கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேணால் கூட போகலாம் வழி. இது அப்படியே 8,000, 9,000, 10,000 போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது as far as my reading goes. ஓகே சார். சார் இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? சார் இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஸோ எங்கள் மாமா ஒரு இடத்துல வாங்கினார், பயங்கரமாக ரிட்டர்ன் கிடச்சிருச்சு, அண்ணன் வாங்கினாங்க ரிட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்கன்னா அது மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொன்னதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ரியல் எஸ்டேட்டில் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஒரு பொருளை நம்ம இன்னைக்கு இத்தனை ரூபாய்க்கு வாங்குறோம், நாளைக்கு அதை விற்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாக்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 12.5% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மணி வந்து நம்ம மெயினாக கொடுக்கணும். அங்கே வந்து என்னென்னா ரியல் எஸ்டேட்டில் இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச போது விற்க முடியாது. இப்போ நீங்கள் தங்கமாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டை நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா 2 நாளில் பணம் வந்துடும் மியூச்சுவல் ஃபண்டில். தங்கத்தில் நீங்கள் கிராஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய வீடோடைய வேல்யூ ஒருத்தர் வந்து 50 லட்ச ரூபான்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை போய் விற்றீங்கன்னா யாரும் 50 லட்ச ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்க உடனே. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அதை கம்மியாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 40 லட்ச ரூபான்னு சொன்னீங்கன்னா தான் இம்மீடியட்டாக சேல் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா நீங்கள் 50 லட்சத்துலேயே இருப்பீங்க, நான் வந்து 40 லட்சத்துலேயே இருப்பேன், அந்த டிரான்சாக்ஷனே நடக்காது. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு எனக்கு பணம் அதிகமாக வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 40 லட்சத்தை வந்து என்னால் 50 லட்சத்துக்கு எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதே 50ன்னா நீங்கள் அந்த நம்பரை வந்து ஆங்கர் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுப்பீங்க. பட் என்னென்னா நீங்கள் முன்னாடியே விற்றுருந்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் மேட் மோர் மணி. ஓகே. ஆனால் நீங்கள் அந்த ப்ரைஸை ஆங்கர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அதோடு இல்லாமல் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இதெல்லாம் நிறைய ஃபோர்ஜரிஸ்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதோட நம்ம எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல வச்சுருக்கோம், அது வந்து ப்ராப்பராக அது அந்த இடத்துல தான் இருக்கா இல்லையா அதை மானிட்டர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. அதையும் தாண்டி பணம் பண்ணுறவங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர். அது பெட்டர் அந்த மாதிரியான இதை வந்து அதோடு இல்லாமல் அதுக்கு பணம் நிறைய பேர்கிட்ட கிடையாது. அது வேறு கடனை வேறு வாங்கி பண்ணும்போது இந்த கடனுக்கு நம்ம எனி காஸ்ட் பணம் கட்டி ஆகணும். இந்த கடனை தாண்டி அந்த ரியல் எஸ்டேட் வந்து மூவ் ஆகுமானா தெரியாது. ஏன்னா அப்படி மூவ் ஆகும் அப்படின்னதுன்னா பேங்க் ஏன் உங்களுக்கு கடன் கொடுக்குறான்? பேங்க்ல அவ்வளோ மணி இருக்கு. பேங்க் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா பேங்கே வந்து வாங்கிடலாம் இல்லையா அந்த மணியை. பேங்க் ஆர் எனிபடி யூ சேவிங் மணி அவங்க வாங்கலாம். ஏன் வாங்குறது இல்லைன்னா அந்த மாதிரி கிடையாது, எப்போதுமே க்ரோ ஆகுது அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.